வணக்கம். இப்பொழுது நான் முன்றே அறிவித்தது போல சாது குகானந்தா அவர்கள் பூர்வாசிரமத்தில் சீயன் ஆதிசேஷையர் என்று தமிழ் புலவராக வாழ்ந்து அவருடைய பாடல்களை ஒவ்வொன்றாக யூடியூபில் பதிவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது முருகன் மீது ஒரு பாடல் சமர்ப்பிக்கின்றேன். கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. அனுதினமும் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. அனுதினமும் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. அருணையில் ஒரு நாள் அருணையில் ஒரு நாள் அருணகிரியனின் அருணையில் ஒரு நாள் அருணகிரியனின் இருவினை பயமர அருளிய குருபரன் இருவினை பயமர அருளிய குருபரன் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. அழகிய மலை மகள் உமையவள் ஒரு நாள் அழகிய மலை மகள் உமையவள் ஒரு நாள் பழம் தர மகிழ்வோடு பெரும் திருவடிவாள். அழகிய மலை மகள் உமையவள் ஒரு நாள் பழம் தர மகிழ்வோடு பெரும் திருவடிவாள். பழனியில் ஒரு நாள் பழனியில் ஒரு நாள் பழகினும் மறவான் பழனியில் ஒரு நாள் பழகினும் மறவான். அழகர் மலையதனில் ஒரு படை வளர்வினன் அழகர் மலையதனில் ஒரு படை வளர்வினன் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. பனிமதி சடையான் பரிவுடன் ஒரு நாள் பனிமதி சடையான் பரிவுடன் ஒரு நாள் பணிவுடன் ஒரு மொழி அருளென மகிழ்வான். பனிமதி சடையான் பரிவுடன் ஒரு நாள் பணிவுடன் ஒரு மொழி அருளென மகிழ்வான். தணிகையில் ஒரு நாள் தணிகையில் ஒரு நாள் குரமகள் நினைவாள் தணிகையில் ஒரு நாள் குரமகள் நினைவாள். தனிவிடம் அதனிடை மறுவிய திரள் புயன் தனிவிடம் அதனிடை மறுவிய திரள் புயன் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. கெதியென வருபவர் உளமதில் ஒரு நாள் கெதியென வருபவர் உளமதில் ஒரு நாள் துதிசையில் அவரவ இடர்தனை களைவான். கெதியென வருபவர் உளமதில் ஒரு நாள் துதிசையில் அவரவ இடர்தனை களைவான். பொதிகையில் ஒரு நாள் பொதிகையில் ஒரு நாள் குருமுனி பணிவாள் பொதிகையில் ஒரு நாள்
குருமுனி பணிவால் அதிக மதுரமிகும் தமிழ் மொழி அருளிய அதிக மதுரமிகும் தமிழ் மொழி அருளிய கருளை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே அனுதினமும் கருணை அருளும் திரு முருகனை வழிபட தருணம் இதுவே மனமே. இந்த பாடலை கொரோனா சமயத்திலே சங்கரா டிவியிலே ஒரு 2 நிமிஷ பாடலுக்காக ஒரு போட்டி வைத்து அதற்கு இந்த வீடியோ ஒன்று அனுப்ப கேட்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த பாடலை எனது பையனை விட்டு நான் பாட வைத்து அனுப்பியிருந்தேன். அவர்கள் அந்த சமயத்திலே ஒளிபரப்பினார்கள். ஒளிபரப்பும் பொழுது அங்கே இருந்த ஜட்ஜிலே ஒருவர் ஸ்ரீ சந்தானகோபால் அவர்களுடைய மகாராஜபுரம் சந்தானம் அவர்களுடைய சிஷ்யை திருமதி சாந்தி சுரேஷ் அவர்கள் இந்த பாடலை பாடிய பிறகு அவர் எவ்வாறு கமெண்ட் சொல்லுகிறார் என்றால், போட்டிக்கு ஏற்ற பாடல் இல்லை என்று ஒரு கமெண்ட்டை சொல்லுகிறார். ஏன் சார், நீங்களே சொல்லுங்கள், இந்த பாடலை கேட்டுவிட்டு இந்த வரிகளையும் தமிழ் வரிகளையும் அதனுடைய எதுகை மோனைகளையும் அதனுடைய பொருளையும் பொருள்களே அந்த பாடலை அவர் சொல்லிய கதையமைப்பையும் நீங்கள் நன்றாக கேட்டுவிட்டு நினைத்து பாருங்கள். போட்டிக்கென்று ஒரு பாடல் இருக்கிறதா, போட்டிக்கு ஏற்ற பாடல் இல்லை என்று ஒரு நல்ல தமிழ் பாடலை அவர் இவ்வாறு குறை கூறுகிறார். அது மிகவும் ரொம்ப வருத்தமாக இருந்தது அன்றைய நாளிலே எனக்கு.